மேலான உறவு இந்த உலகத்தில் கிடையவும் கிடையாது. ஆனால் உறவு என்பது அதோடு நின்று விடுவதில்லை. ரெண்டு இருக்கு. ஒன்று பிறப்பினால் வருகிற உறவு, இன்னொன்று திருமணத்தினால் வந்து சேர்கிற உறவு. இப்போ நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னங்க? பிறப்பினால் வந்த உறவும் திருமணத்தினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உறவுகளாய் மாறுவதே இல்லை. கடைசி மட்டும் இதே பிரச்சனையில் தான் நம்ம இருப்போம், இதே கரைச்சல தான் இருப்போம். சில உறவுகளை சொன்னாலே அது ஒட்டாத உறவுகள். நாத்தனார்னு ஒரு உறவு இருக்கு, ஏதோ ஒரு 4000 பேர்ல ஒருத்தருக்கு நல்லா அமையும், மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டாளுங்க என்ற மாதிரி தான் பேசுவார்கள். அது மாமியார் என்று ஒரு உறவு இருக்கிறது, என்ன செய்தாலும் திருப்தி செய்ய முடியாத உறவாக அந்த உறவு இருக்கிறது. சில உறவுகள் இயல்பிலேயே திருமணத்தால் வந்த உறவும் பிறப்பினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்வதில்லை. ஆனால் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறானாக நாங்க 3 பேரும் சேர்ந்து நண்பர்களாக வாழ முடியும். நட்பிலே பிரிவினை கிடையாது, பேதம் கிடையாது. பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க, நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல. நண்பன் கேட்டா உயிரை கூட தருவேன் என்று சூப்பர் ஸ்டார் பாடின அந்த பாடல் வந்து எத்தனை காலம் ஆச்சு? உனக்கு நட்புனா என்னன்னு தெரியுமா, தேவானா யாரும் தெரியுமான்ற வசனம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் என்பதனால் மாத்திரமல்ல, நட்பின் மீது நண்பன் மீது நமக்கு இருக்கிற பாசத்தினால் தான் அது இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் பாரதி வந்து இந்த மாதிரியான பொதுக்கூட்டத்தில எல்லாம் பேசி அவருக்கு அவ்வளவாக பழக்கம் கிடையாது. இப்பதான் திருவாரூர்ல பேசிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அவர் மீது அவருக்கு ஒரு நல்ல எண்ணம், அதனால் சொல்லி ஓப்பன் ஏர்ல பேசலன்னு. நம் இருவருக்கும் ஆசானாக இருக்கிற நம்முடைய நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்தார். எதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டது என்றால், அவருடைய 2 நண்பர்களினுடைய பெயரை சுருக்கி தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரை அவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய ஆசிரியரும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவரே தன் உறவுக்காரர்களை அல்ல, தன் நண்பர்களை நினைத்துத்தான் தன் மகனுக்கு பெயரிட்டிருக்கிறார் என்றால், ஒரு நகையெல்லாம் ஒரிஜினல் இல்லையா, டூப்ளிகேட்டா, இது ஒரு கல்யாணம் அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவான். அப்படின்னா ஒரு விஷயத்தை கெடுக்கவும் உறவால் முடிகிறது. உறவுகள் இன்னைக்கு பணத்தின் பின்னால் போகிறது. அந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார், டே மக்கா, பட்டிமன்றத்துக்காக கூட பணத்துக்கு பேசாதடா, பாசத்துக்காக பேசின அழுத ஒரு சித்தியை பற்றி கருணாநிதி சொன்னார் பாருங்க. நிஜமாவே எனக்கு அந்த காட்சி கண் முன்னால் வந்தது. அப்படித்தானே இருந்தார்கள். உண்மையில சொல்றேன், வறுமை காலங்களில் உறவு நெருக்கமாக இருக்கிறது, வசதி வரும்போது உறவு தள்ளி போகிறது என்பதுதான் உலக உண்மை. காசை பார்த்தோன்னே அவன் ஏன் கொடுக்க கூடாதுன்னு வருது. அப்படின்னா உறவா நட்பா எது நமக்கு எப்போதும் துணை நிற்கிறதுனா நட்பு பக்கம் கூடுதலாக தானங்க தெரியுது. என்னங்க ஏதாவது சொல்லுங்க, காத்துல ஒண்ணுமே கேட்க. எனக்கு அந்த பக்கம் அப்படியே போகணும்னு தோணலை. கலைஞர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேசுனதுனால அதிலிருந்து ஒன்று சொல்லிடுறேன். முத்துவேலர் ஐயா அவர்கள் கலைஞருக்கு இலக்கியங்கள் சொல்லி கொடுத்தார், நிறைய இலக்கியங்கள், இசை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இவர் இசைக்கு வகுப்புக்கு போகலை. ராமாயணம், பாரதம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். தமிழ் இலக்கியங்களில் அவருக்கு, கலைஞர் அவர்களுக்கு ஈடுபாடு வந்ததற்கு பெரும் காரணம் அவரது தகப்பனாரிடம் அருகில் உட்கார்ந்து படித்தது. முதல் விஷயம். இவர் ஒன்றும் பெரிய படிப்பில் மேலே வரலையேன்ற கவலை அவருக்கு இருந்தது. நாடகங்கள் எழுதி கூத்து நாடகம் என்று போவதின் மீது வருத்தம் இருந்தது. ஆனால் பின்னாளில் சினிமாவுக்கு வசனம் எழுதி இவர் ஒரு உலகறிந்த எழுத்தாளர் ஆனதில் தகப்பனுக்கு பெருமிதம் இருந்தது. முதல் படம் ராஜகுமாரின்ற படத்துக்கு வசனம் எழுதுகிறார். அந்த ஊர் தியேட்டரில் அது வருது, சினிமா டாக்கீஸ் அது. அப்போது அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் திரு முத்துவேலர் அவர்கள். ஆனால் அப்போ அவருக்கு பார்வை மங்கி விட்டது. அந்த சினிமாவுக்கு போய் சினிமாவில் முழுக்க உட்கார்ந்து அந்த படம் முழுக்க கேட்டார், பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. கேட்டு பெருமைப்பட்டார் மகனை பற்றி. கலைஞர் எழுதுகிறார், என் தகப்பன் திரைப்படத்துக்கு வந்து பார்க்கவில்லை, கேட்டார், ஒரு சினிமாவை கேட்டவர் என் தந்தை அப்படின்னு.
அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய பெருமிதம் இருந்திருக்கும்ல. இது எல்லாத்துக்கும் மேலே இடம் மாறலாம், நட்பு மாறும், ஆனால் நம்மோடையே கூடவே வந்து கூட நிற்பது எதுன்னு தேடினீங்கன்னா அது உறவாகத்தான் இருக்கும். நாகப்பட்டினம் நாடோடிகள் படம் பாருங்க. ஆமா, கடைசியில கழுத்துல இருக்கிற செயினை மட்டும் கொடுத்து அந்த காதல் நல்ல காதலா இல்லையா அது வேற விஷயம். ஆனா தன்னுடைய நண்பனுடைய காதல் என்று வருகிற போது உறுதுணையாக நிற்கிற நண்பர்களால் தான் இந்த மண்ணில் இன்னமும் கூட காதல் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். பண்டைய கிரேக்க கதை ஒன்று உண்டு. டேமன் அண்ட் பித்தியஸ்னு 2 நண்பர்களை பற்றிய கதை அது. அந்த 2 நண்பர்கள்ல ஒரு நண்பனை அரசன் கைது செய்து விடுகிறான். கைது செய்து மரண தண்டனையும் கொடுத்துட்றான். அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்ட டேமன் வந்து எங்கள் ஊருக்கு போய் ஏன்னா அப்போல்லாம் வந்து எஸ்எம்எஸ் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கா, ஃபோன் இருக்கா, எங்கள் ஊருக்கு போய் என் உறவுக்காரங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் வந்து சாக போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், விடை பெற்று கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அரசன்ட்ட கேட்குறான். அந்த அரசு சொல்கிற நான் எப்படி விடுவேன் உன்னை, எதை நம்பி உன்னை விடுவேன், நீ அப்படியே ஓடிட்டா என்று சொன்னபோது இவனுடைய நண்பன் பித்தியஸை இவனுக்கு பதிலாக பிணை வைத்து விட்டு அவன் போகிறான். என் நண்பனை எனக்கு பதிலாக பிணையாக வச்சுருக்கேன், நான் திரும்பி வரலன்னா நீங்கள் அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஒரு நாள் குறிக்கப்படுகிறது, 3 மாதத்துக்குள்ளே நீ திரும்பி வரணும். அந்த நாள் வந்து விட்டது, போனவன் திரும்ப வரவில்லை. இங்கே இருக்கிற நண்பரை பார்த்து அந்த அரசு சொன்ன உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, அவன் உன்னை பிணையா வச்சுட்டு அவன் ஓடி போயிட்டான், அவன் சாக வேண்டியது நீ சாக போற, அவனுக்கு பதிலான அரசன் மரண தண்டனையை நிறைவேற்ற போகிற சமயத்தில் ஓட்டமாய் ஓடி வந்து விட்டான் அந்த நண்பன். ஐயோ என் நண்பனை கொன்னுடாதீங்க, நானே திரும்பி வந்துட்டேன், அவனை விட்டுருங்கன்னு அவன் அழுகிறான். இவனும் அழுகிறான், நீ ஏண்டா திரும்பி வந்த, நீ உயிரோட இருக்கலாமேடா, நான் இறந்து போயிருப்பேனேன்னு 2 நண்பர்களினுடைய கண்ணீரினால் அன்றைய கிரேக்கமே நனைந்தது என்று எழுதுகிறார்கள். என்றால் நட்புக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த உலகத்தில் என்றென்றும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். சங்கப்பாடலை பற்றி நிறைய நீங்க சொன்னீங்க, அங்கே சொல்லப்படுகிற காதலை பற்றி சொன்னீர்கள், அங்கே சொல்லப்படுகிற நட்பை பற்றி ஏன் நீங்கள் சொல்லவில்லை? வித்தியாசமான நட்புகள் சங்க பாடல்களில் இருக்கின்றன. அதியமானும் அவ்வையும் தோழனும் தோழியாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த அவ்வளவு அழகான நட்பு. எந்த அளவு அழகான நட்பு என்றால், அந்த மன்னனுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிறது, அவன் அதை சாப்பிட்டால் ஆண்டாண்டு உயிர் வாழலாம் என்கிற போது தன்னுடைய தோழியும் தமிழை வளர்ப்பவளுமான அவ்வைக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்து நீதான் நீடூழி வாழ வேண்டும், மன்னனான நான் போனால் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற நட்பு சங்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெருமக்களை இப்படி சொல்லுகின்றேன் நான். அப்பா அம்மா உறவை குறைச்சி பேச நாங்கள் வரல, அதற்கு ஈடான உறவு இந்த உலகத்தில் கிடையவும் கிடையாது. ஆனால் உறவு என்பது அதோடு நின்று விடுவதில்லை. 2 இருக்கு. ஒன்று பிறப்பினால் வருகிற உறவு, இன்னொன்று திருமணத்தினால் வந்து சேர்கிற உறவு. இப்போ நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னங்க, பிறப்பினால் வந்த உறவும் திருமணத்தினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உறவுகளாய் மாறுவதே இல்லை. கடைசி மட்டும் இதே பிரச்சனையில் தான் நம்ம இருப்போம், இதே கரைச்சல தான் இருப்போம். சில உறவுகளை சொன்னாலே அது ஒட்டாத உறவுகள். நாத்தனார்னு ஒரு உறவு இருக்கு, ஏதோ ஒரு 4000 பேர்ல ஒருத்தருக்கு நல்லா அமையும், மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டாளுங்க என்ற மாதிரி தான் பேசுவார்கள். அது மாமியார் என்று ஒரு உறவு இருக்கிறது, என்ன செய்தாலும் திருப்தி செய்ய முடியாத உறவாக அந்த உறவு இருக்கிறது. சில உறவுகள் இயல்பிலேயே திருமணத்தால் வந்த உறவும் பிறப்பினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்வதில்லை. ஆனால் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறானாக நாங்க 3 பேரும் சேர்ந்து நண்பர்களாக வாழ முடியும். நட்பிலே பிரிவினை கிடையாது, பேதம் கிடையாது. பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க, நேசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. நண்பன் கேட்டா உயிரை கூட தருவேன் என்று சூப்பர் ஸ்டார் பாடின அந்த பாடல் வந்து எத்தனை காலம் ஆச்சு? உனக்கு நட்புனா என்னன்னு தெரியுமா, தேவானா யாரும் தெரியுமான்ற வசனம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் என்பதனால் மாத்திரமல்ல, நட்பின் மீது நண்பன் மீது நமக்கு இருக்கிற பாசத்தினால் தான் அது இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நடுவர் அவர்களே நீங்கள் சொன்னீர்கள் பாரதி வந்து இந்த மாதிரியான பொதுக்கூட்டத்தில எல்லாம் பேசி அவருக்கு அவ்வளவாக
பழக்கம் கிடையாதுன்னு இப்பதான் திருவாரூர்ல பேசிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அவர் மீது அவருக்கு ஒரு நல்ல எண்ணம், அதனால் சொல்லி இல்ல ஓப்பன் ஏர்ல பேசலன்னு சொல்ல. நம் இருவருக்கும் ஆசானாக இருக்கிற நம்முடைய நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்தார். எதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டது என்றால், அவருடைய இரு நண்பர்களினுடைய பெயரை சுருக்கி தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரை அவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய ஆசிரியரும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவரே தன் உறவுக்காரர்களை அல்ல, தன் நண்பர்களை நினைத்துத்தான் தன் மகனுக்கு பெயரிட்டிருக்கிறார் என்றால், அவருடைய வழியில் வந்த நீங்கள் மாற்றியா தீர்ப்பு சொல்ல போகிறீர்கள்? நன்றி, வணக்கம். நட்பு அணி ரொம்ப சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறது. அதில் பாரதி மேடம் எங்க தலைவர், எங்க பட்டிமன்றங்களுக்கு பிதாமகர் பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா பிள்ளைக்கு பேர் வைத்த கதையை சொல்லி என்னை நெருக்கடிக்குள்ளாக்கிட்டாங்க. அவரே சொல்லியிருக்காரு நீ என்ன, வடிவேல் சொல்வார்ல அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு நீ என்ன அப்படின்ற மாதிரி நம்மளை மாட்டி விட்டாங்க. இந்த அணி வேறு ரூபத்தில் நிற்கிது. உறவா நட்பா, எது வாழ்வில் நம்மோடு எப்போதும் துணை நிற்கிறது? இதுதான் கேள்வி. நட்பை பற்றி சொன்னதில் ரொம்ப நல்ல விஷயம் உண்டு. அதியமான் அவ்வை நட்பை பற்றி பாரதி மேடம் சொன்னாங்க. மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணன் நட்பு ரொம்ப பேசப்படும். துரியோதனனுக்கு கர்ணனுக்கும் இருந்த நட்பு, துரியோதனன் மனைவி பானுமதியோடு விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த முத்து மாலையை பிடித்து இழுத்து அது சிதறுகிற போது கூட அதை பார்த்து விட்டு அருகில் வந்த துரியோதனன் கோபப்படலை, சந்தேகப்படலை, எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டான் என்றால் நட்பின் மீது, நண்பனின் மீது எவ்வளவு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்க. பட்டிமன்றத்துக்கு பெல்லு நாங்கள் அடிப்போம், அப்போ காத்தே அடிக்குது பார்த்தீங்களா. நான் என் சட்டையை கலட்டும்னு நினச்சி அது மேடையவே கலட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம். நட்பு என்பது உயிரோட்டமானதுங்க. இவங்க சொன்னதில் சுருக்கம் என்னன்னா, நம் மனத்தின் அந்தரங்கங்களை, ரகசியங்களை யாரிடமாவது சொல்ல முடியும் என்றால் அது நண்பன் ஒருவன் தான் என்று சொன்னது 100% உண்மை. எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதுக்கெல்லாம் கைதட்டி வைங்க, அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும். கலைஞர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி திரும்ப திரும்ப சொன்னாங்க. அவர் முரசொலியை தொடங்கி நடத்திய காலத்தில் தலை சுமையாக அதை சுமந்து போனவர்கள் கலைஞர் அவர்களும் தென்னன் அவர்களும் தான். தென்னன் அவ்வளவு சிறந்த நண்பர். தலை சுமையாக முரசொலியை கொண்டு போய் பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறார். வாழ்நாள் முழுக்க கூட வந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. கலைஞர் அவர்கள் SSLC தேர்வில் ஃபெயிலாகி வீட்டை விட்டு கிளம்பி போய் நடுராத்திரியில் கிளம்பி வீட்டில் திட்டுவாங்களேன்ட்டு பயந்து போன போது தேடி போனவர் தென்னன். தேடி போனது இப்போ சொன்னாங்களே யார் தேடி போவான்னு, தேடி போனவர் தென்னன். இவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவரும் கலைஞர் அவர்களும் சின்னதாக ஒரு மினி ட்ராமா போட்டாங்க. அதாவது பட்டாளத்துக்கு போகிறேன்னு சொல்லி இவர் போனார். ஆனால் நான் தான் அவர் மனசை மாற்றி பேசி கூட்டி கொண்டு வந்து விட்டேன்னு வீட்டில் ஒரு பொய்யை சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அழுது, நீ பட்டாளத்துக்கெல்லாம் போவேனாம்ப்பா, பாஸாகவும் வேணாம், பிள்ளையா மட்டும் வீட்டில் இருந்து சொல்ல வைத்தது ஒரு தென்னன் என்கிற நண்பர். இது ஒரு பழைய கதை. இது நெஞ்சுக்கு நீதி படித்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் தெரியும். நட்பு என்பது உயிரோட்டமானது. ஆனால் இன்றைக்கு எனக்கெல்லாம் வருத்தம் உண்டு. நண்பர்கள் 2 பேர் உட்கார்ந்து பேசினா கூட முகம் பார்த்து பேசாமல் 2 பேரும் அவரவர் மொபைலில் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நட்பில் கூட எங்கேயோ குறை இருக்கிறது. ஆனால் உறவு, இந்த காதல் வருது இடையில வருதுன்றதெல்லாம் ரொம்ப எங்கேயோ சொல்கிறது. அதெல்லாம் ஒரு இப்போ நண்பனுக்கு இடையில இன்னொரு காதலி வந்துட்டா, ஒரு பொண்ணு வந்துட்டா நட்பு கெட்டு போகும்ன்றாங்க. எனக்கு என்னவோ அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு தோழி இருப்பாள்ல. எதுக்காக ஒரு ஆளுக்கு சண்டை போடணும்? ஒரு ஜாங்கிரி ஒரு பூங்கிரின்னு போக வேண்டியது. அங்க ஒரு பொண்ணு இருக்கும்லையா, டேய் மாப்பிள்ள இது பரவாயில்லடா, உனக்கு இது எனக்கு இதுட்டு போகலாம் இல்லை. அதெல்லாம் வச்சு நம்ம தகராறு பண்ண முடியாது. நட்பு என்பது ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள தோன்றுகிற ஏதோ ஒரு உணர்வுங்க.
வகுப்புல 40 பசங்க இருந்தாலும் ஒருத்தன் கூட மட்டும் நெருக்கமான நட்பு எப்படி இருக்கு? எனக்கு அதை நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நான் படிக்கும்போது ஒரு ஆமோஸ்னு ஒரு பையன் என் கூட படித்தான். நல்ல மோட்டா ஆள், பெரியது. அவங்க ஃபேமிலியே இந்த பாடி பில்டர்ஸ். நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போது வகுப்பில் எப்போவாவது நான் பாட புத்தகம் கொண்டு வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா வாத்தியார் அப்போல்லாம் அடிப்பார், ஏன்டா நோட்டு கொண்டு வரல, ஏன்டா புக்கு கொண்டு வரலன்னு. அவன் புஸ்தகத்தை அப்படி தள்ளி விடுவான், என்கிட்ட தள்ளி விட்டு சொல்லுவான், டே இந்த உடம்பு எந்த அடியும் தாங்கும்டா, நீ தாங்க மாட்டடா, வச்சுக்கடா புஸ்தகம்டுவா. எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்குது. இன்றைக்கி அந்த பையன் உயிரோடு இல்லை. அவன் அப்படி நிற்பான், அவர் அடிக்கும்போது இப்படி பார்ப்பான், ஃபூ அப்படின்ட்டு போவான். என்ன தோணுச்சு எனக்கு, அவனுக்கு என்ன உறவு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் அடி வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அழலாம், என் நண்பன் அழுகிறான் பாருங்க, அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது இல்லையா? அதான் நட்பு. ஓடி வந்து நிற்பான். இன்னைக்கு உங்க எல்லார்ட்டையும் கேட்குறேன், உங்க வீட்டு விசேஷங்களை எண்ணி பாருங்க, ஒரு சின்ன எண்ணிக்கை போடுங்க. வந்தவங்களில் உறவு அதிகமாக நட்பு அதிகமானு? எனக்கு என்னவோ நட்பு தான் அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வர்றது பூரா ஃப்ரெண்ட்ஸு தான். வருவான், ஜாலியாக இருப்பான், பேசுவான், விஷயத்தை கலகலப்பாக்குவான். ஆனால் ஒரே ஒரு உறவு வந்து உட்காந்துச்சின்னு வைங்க, போட்டிருக்கிற நகையெல்லாம் ஒரிஜினல் இல்லையா, டூப்ளிகேட்டான், பூ இது ஒரு கல்யாணம் அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவான். அப்படின்னா ஒரு விஷயத்தை கெடுக்கவும் உறவால் முடிகிறது. உறவுகள் இன்னைக்கு பணத்தின் பின்னால் போகிறது. அந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார், டே மக்கா, பட்டிமன்றத்துக்காக கூட பணத்துக்கு பேசாதடா, பாசத்துக்காக பேசின அழுத ஒரு சித்தியை பற்றி கருணாநிதி சொன்னார் பாருங்க. நிஜமாவே எனக்கு அந்த காட்சி கண் முன்னால் வந்தது. அப்படித்தான் இருந்தார்கள். உண்மையில் சொல்கிறேன், வறுமை காலங்களில் உறவு நெருக்கமாக இருக்கிறது, வசதி வரும்போது உறவு தள்ளி போகிறது என்பதுதான் உலக உண்மை. காசை பார்த்தோன்னே அவன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு வருது. அப்படின்னா உறவா நட்பா எது நமக்கு எப்போதும் துணை நிற்கிறதுனா நட்பு பக்கம் கூடுதலாக தானே அங்கே தெரியுது. என்னங்க ஏதாவது சொல்லுங்க, காற்றுல ஒன்றுமே கேட்க. எனக்கு அந்த பக்கம் அப்படியே போகணும்னு தோணலை. கலைஞர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேசுனதுனால அதிலிருந்து ஒன்று சொல்லிடுறேன். முத்துவேலர் ஐயா அவர்கள் கலைஞருக்கு இலக்கியங்கள் சொல்லி கொடுத்தார், நிறைய இலக்கியங்கள், இசை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இவர் இசைக்கு வகுப்புக்கு போகலை. ராமாயணம் பாரதம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். தமிழ் இலக்கியங்களில் அவருக்கு, கலைஞர் அவர்களுக்கு ஈடுபாடு வந்ததற்கு பெரும் காரணம் அவரது தகப்பனாரிடம் அருகில் உட்கார்ந்து படித்தது. முதல் விஷயம். இவர் ஒன்றும் பெரிய படிப்பில் மேலே வரலையேன்ற கவலை அவருக்கு இருந்தது. நாடகங்கள் எழுதி கூத்து நாடகம் என்று போவதின் மீது வருத்தம் இருந்தது. ஆனால் பின்னாளில் சினிமாவுக்கு வசனம் எழுதி இவர் ஒரு உலகறிந்த எழுத்தாளர் ஆனதில் தகப்பனுக்கு பெருமிதம் இருந்தது. முதல் படம் ராஜகுமாரின்ற படத்துக்கு வசனம் எழுதுகிறார். அந்த ஊர் தியேட்டரில் அது வருது, சினிமா டாக்கீஸ் அது. அப்போது அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் திரு முத்துவேலர் அவர்கள். ஆனால் அப்போ அவருக்கு பார்வை மங்கி விட்டது. அந்த சினிமாவுக்கு போய் சினிமாவில் முழுக்க உட்கார்ந்து அந்த படம் முழுக்க கேட்டார், பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. கேட்டு பெருமைப்பட்டார் மகனை பற்றி. கலைஞர் எழுதுகிறார், என் தகப்பன் திரைப்படத்துக்கு வந்து பார்க்கவில்லை, கேட்டார், ஒரு சினிமாவை கேட்டவர் என் தந்தை அப்படின்னு. அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய பெருமிதம் இருந்திருக்கும்ல. எல்லாத்துக்கும் மேலே இடம் மாறலாம், நட்பு மாறும். ஆனால் நம்மோடையே கூடவே வந்து கூட நிற்பது எதுன்னு தேடினீங்கன்னா அது உறவாகத்தான் இருக்கும். நாகப்பட்டினத்தில் ஆட்சியராக இருக்கும்போது அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து கடலூருக்கு வரும்போது இங்கேயும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் கூடவே வருவது அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் என்கிற உறவு தான் துணை நிற்கும். நட்பு வரும், சந்தோஷப்படும், மகிழும், தோள் கொடுக்கும், தப்பு சொல்லலை. ஆனால் எப்போதும் வாழ்வில் உறுதுணையாக இருப்பது, நம்ம உடம்பு துடிக்குதுல்ல, தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும்னு சொல்கிறான்ல, அது சகோதரனுக்கு தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு சொல்கிற அந்த திருக்குறளில்
இந்த ரொம்ப அன்பு மிக்கவர்கள் நம்மை பார்த்து நமக்கு ஒன்றுன்னு வரும்போது கண்ணீர் விடுறாங்க பாருங்க. அது சுற்றி முற்றி பார்த்தா உங்க அம்மாவோ உங்க அக்காவோ உங்க தங்கையோ உங்கள் மகளோ மனைவியோவாகத்தான் இருக்கும். அவர்கள்தான் அருகிருந்து கரம் பிடித்து வழி நடத்தி தைரியம் சொல்லி வாழ்க்கை முழுக்க கூட வருகிறார்கள். நல்ல நட்பு தெய்வீகமானது, அதை பாராட்டுவோம். ஆனால் உறவு நம்மோடு இருப்பது, நம்மை போலவே இருப்பது, நமக்காகவே இருப்பது, நம் வாழ்விலும் நம் தாழ்விலும் கூடவே இருக்கிற உறவுதான் வாழ்வில் எப்போதும் உறுதுணையாக இருக்கிறது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை.
படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை முயூவ விளக்க உரை. வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. வில்லனை ஆயுதமாகக் கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட எழுத்தாளரோடு பகை கொள்ள வேண்டா. கலைஞர் விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது.